வெளுக்கு என்ன போட்டா வெளுக்கு போடுறது வெள்ள துணியா போட்டு அப்படியே எடுத்துக்கணும். ஆமா 30 விழா நடக்குது. என்னென்ன விழா? 30 விழா. என்னென்ன விழா? இலவசமாக பிறந்த நாள் விழா. யூரியன் ஜாமானு எஜமான் இவர் பேர் அந்த மோகன் ராய். இவங்க பேர் அங்கிருந்து வந்துக்கிறாங்க. நான் பேரரசு இல்லை ஐயா தான் பேரரசு. நான் காவலாளி எடுப்படி ஏகாமரம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஏன் என் தம்பி எல்லாம் பாக்குறேன்? சரி தேவடியா உன்னை எதுக்கு நம்ம கூட்டு வந்துக்கிறோம்? எதுக்கு? முக்கியமான விஷயம் தான் கூட்டு வந்துக்கிறோம். நீ என்ன பண்றீங்க எது பண்றீங்க எங்களுக்கு தெரியாது. மன்னர் அப்படியே கவுத்துணும் சேர்ல தள்ளி விட்டுட்டா அது எங்களுக்கு தெரியாது. பார்க்க மாட்டாரு அவரு. அப்படி கிடையாது. நீ என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க ஆட்டத்துல அவர் மயங்கணும் சொல்லு எதனா ஓய்வு போட்டோம் நமக்கு. ஆனா மறுபடியும் காலி போடுறாங்க. அது இல்ல வேறண்ணா நீதான் கூட்டணும் சொல்லி அது நாங்க சொல்லுமா நாங்க மெட்டலாம். அதெல்லாம் விடு சிறப்பா ஆடு ஆட்டி இன்னும் கேளு அவன் கொடுப்பாரு வேணா அதேதான். ஆமா சித்தப்பா சூப்பரா பாரு. பிரமாத்மா புது மாடு மாப்பலாம் புது மாடு எட்டு ஒன்னே தான் மம்மலே மம்மல என்ன கும்பல் புது மாடல போயிட்டு எங்க அம்மா சும்மா சும்மா பண்ணிட்டா ஜாலியா இருக்கு. சரி காலம்பு காத்து என்ன பேசுற நந்தி துண்ணி பத்துனியா அண்ணா கல்பு காத்து வச்சா அப்படிலாம் பேசாத ஒரு அப்படித்தான் பேசுவேன். உன்ன என்ன ரெஸ்பெக்ட் வந்து ஆடுறவங்களுக்கு அம்மா இப்படித்தான் பேசுவேன் நானு. நீ டான்ஸ் ஆனா எங்க டான்ஸ் எல்லாம் பாத்தியா? அம்மா பாத்தாங்க மாடல் டான்ஸ் இன்னொரு டான்ஸ் ஆனா அது பார்க்க முடியாது. கிளம்புடி மாறி போச்சு. 2025 பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் அது பாத்ரூம் போயிருக்கும். பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் பாத்ரூம் போயிருக்கும் வரும். பணம் எப்படிடா பாத்ரூம் போகும்? அந்த நோட்ல யாருக்கிட்ட அவருக்கு வராதான் நான் எவ்வளவு நாள் இருப்பாரு போயிருப்பாரு வருவாரு சாப்பிட்டு இருப்பாரு வருவாரு. ஆனா ஒரு நாள் என்கிட்ட வந்து அழுகுறாரு. உங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ணடா வெள்ளக்காரனு சுதந்திரம் வாங்கி தந்தேன்டா. சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி தந்தேன்டா. அந்த ரூபா நோட்ல போட்டா போடலன்னு நான் கேட்டேன்டா. என்ன ஏன்டா தூக்கி அந்த ரூபா நோட்ல போட்டீங்க? எனக்கு தூப்ப ஒயின் சாப்பிட போறான்டா. எனக்கு அசிங்கமா இருக்காது. சுதந்திரம் வாங்கி கொடுத்தானே சரக்கு அடிக்கிறாங்கடா. எனக்கு தூக்கி கராசுறான்டா. அப்படி அசிங்கமா இருக்காது. சுதந்திரம் வாங்கி கொடுத்து நான் அனுபவிக்குமாடா. அதுவாது பரவாயில்ல. இந்த பொம்பளைங்களாம் தூக்கி அன்னைக்கு வச்சுக்கிறாங்க. அசிங்கமா இருக்குதுறாங்க. அழுகுறாரு. நோட்டா சால கிஞ்சி போச்சு. ஆயிட்டாரா நோட்டு நஞ்சு சாக்கிஞ்சி ஓட்டுடா கம்பி கட்ட கம்பி கட்டினா சாமி காட்ட முடியும். ஐயா ஐயா இவதான் எடுத்துக்கிறான். ஐயா ஐயா அவர் தூங்கிறாரு. ரியாக்ஷன் பாருங்க. துட்டு வேணுமா? அப்பனா நான் கேட்க பதில் சொல்லு. டான்ஸ் இவரு வராது.
துட்டு வேணுமா? ஆமா. அப்ப நான் கேள்வி பதில் சொல்லணும். கேள்வியா? அப்பதான் உனக்கு துட்டு. கேள்வி நீங்கள் எழுப்புகிறீரா இல்ல நான் எழுப்பட்டுமா? இல்ல இப்ப நான் ஏப்புறேன். சரி உங்ககிட்ட ஒரு 1500 ரூபாய் நான் கடன் வாங்கிட்டேன். அந்த 1500 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன். உனக்கு லாபம் வருமா எனக்கு லாபம் வருமா? யாருக்குமே லாபம் வராது. யாருக்கு லாபம் வராது? வட்டி போட்டு கொடுத்தா எனக்கு லாபம் வரும். நான் வெட்டி இல்லாத வாங்குறேன், லாபம் வரும். ஆனா எனக்கு லாபம் வரும் 100 ரூபாய். எப்படிதான் வரும்? ஆமா நோவாது 100 ரூபாய் சம்பாதிப்பேன். லாபம்லாம் வராது. ஏதோ அந்த நேரத்துல உதவி 1500 ரூபாய் வாங்கி திருப்பி 1500 ரூபாய் கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு 100 ரூபாய் லாபம் வரும். எப்படி சொல்லு? அதெல்லாம் பார்த்து கத்துக்கிறீங்களா? எப்படிடா டாபர்? அப்படிதான் தேவடியா. உமா கிட்ட நான் ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். எங்க அம்மா நான் யாரு? உமா தான் உன்னை பெத்தவளோ வளர்த்தவளோ எவ்வளோ வச்சு விடு. அவன் இவெல்லாம் பேசக்கூடாது. அப்ப நான் வாயாலே அவனுவா உமாளுக்கு பண்ணா சரி ஓகே. அவகிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கினேன் எங்க அம்மா கிட்ட. ஆமா நான் இல்லாத எங்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை பார்த்து உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். 500 ரூபாய். அந்த 500 ரூபாயில 300 ரூபாய் மளிகை சாமான் வாங்கிட்டேன். எவ்வளவுக்கு? 300 ரூபாய்க்கு. 300 ரூபாய் மளிகை சாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு கையில் இருக்குது? 200 ரூபாய். இது வீணா செலவு பண்ணிட்டாக்கா கடத்த கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த 200 ரூபாய் எடுத்து உனக்கு 100 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன். உங்க அம்மா கிட்ட 1000 ரூபாய் வாங்கினா அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்தேன். இப்போ உனக்கு எவ்வளவு தரணும், உங்க அம்மாளுக்கு எவ்வளவு தரணும்? எனக்கு 400, எங்க அம்மாவுக்கு 900. எவ்வளவு தமிழ்ல சொல்லு. எனக்கு 400 ரூபாய், எங்க அம்மாவுக்கு 900 ரூபாய் தரணும். இல்ல நீ தமிழ்ல பேச மாதிரி பேசு, வெள்ளக்காட்சி போன மாதிரியே பேச. அவள் தான் வருவான், நான் கணக்கு சொல்ல மாட்டேன். 900 எங்க அம்மாவுக்கு தரணும். 900 அப்படிதான் நீ சொல்ல முடியும் பாரு. எனக்கு 400 தரணும். நீயே சேர்க்கிறியா? சொல்லுங்க. உங்க அம்மாளுக்கு எவ்வளவு தரணும்? 900 ரூபாய் தரணும். உனக்கு 400 ரூபாய் தரணும். நான் மொத்தம் சேரு 1300 ரூபாய். 1300 ரூபாய். இப்ப உன்னை எவ்வளவு தரணும்? இன்னும் 200 ரூபாய் தரணும். நான் மளிகை சாமான் எவ்வளவு வாங்கி வச்சுக்கிறேன்? 300 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுல இருந்து 200 ரூபாய் எடுத்து எவ்வளவு இருக்குது? 100 ரூபாய் லாபம் தானே? இல்ல நீ குழப்பறடா. கரெக்டா தான் சொல்றேன். இல்ல சொல்லு. 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு உங்க அம்மா கிட்ட 1000 ரூபாய் எங்க மம்மி கிட்ட வாங்கினேன். அது ஞாபகம் இல்லாத வச்சேன். உங்ககிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கினேன். அதுல 300 ரூபாய் மளிகை சாமான் வாங்கிட்டேன். மீதி 200 ரூபாய் இருக்குது. 200 ரூபாய் இருக்கு. உங்க அம்மாளுக்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன். உனக்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன். உங்க அம்மாளுக்கு எவ்வளவு தரணும், உனக்கு எவ்வளவு தரணும்? அவங்களுக்கு 900 ரூபாய் தரணும், எனக்கு 400 ரூபாய் தரணும். சரி 1300 ரூபாய். நான் மளிகை சாமான் வாங்குது 300 ரூபாய். 200 ரூபாய் எடுத்துட்டா மீதி எவ்வளவு இருக்குது? தேவடி நோவாத சம்பாதி போனாலாம் கணக்குல புளி யாருக்கிட்ட வச்சுக்கிறீங்க? தேவடியா அது என்ன கடை வாங்கிக்கிறா? யாரு உனக்கா? நான் இப்பதான் முயற்சி பண்ணிக்கிறேன். சரி பரவாயில்ல அதை விடு. ஆமா பணத்தை கூட கேள்வி பதில் சொல்லு. கேள்வி இன்னுமா? ஆமா 2 முறை எழுப்புறேன். நான் கேட்பேன் நானு, நீ பதில் சொல்லணும். சொல்லுங்க. சரி ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் எடுத்து போவேன்? சைக்கிள்னா மிதி வண்டி தேண்டா பால்காரே கரகரப்பால அப்படியே குடிக்க கூடாது. டிபி நோய் வரும், ஆஸ்மா வரும், சளி கட்டும், எல்லாம் நோய் வரும். அதுக்கு தான் டீ வச்சு தண்ணி ஊத்தி கலக்குறாங்க. அது நம்ம தண்ணி ஊத்தும் பால் மாட்டா அவரே தண்ணி ஊத்தி விற்கிறாரு. அவரை நம்ம அப்படின்னு நினைக்க கூடாது. இப்போ ஒரு சைக்கிள் எத்தி பேசுங்க. சைக்கிள்ல 3 பேர் ஏத்துவோம். உன் தாமாத்தி 3 பேர் ஏத்து. அதே சைக்கிள் நான் எத்தனை பேர் ஏத்துவேன்? உமால 19 பேர் ஏத்துவோம். ஒரு சைக்கிள் உமால 19 பேர் ஏத்த முடியாது. கேள்வி கேட்கறீங்க பெரியாத்துறேன் அடிக்கோல வரேன். நான் ஏத்துவேன் 19 பேர் ஏத்துவேன். ஆனா நாளைக்கு ஏத்துவானுங்க எல்லாம் கேட்டு. போய் சொன்னாலே பொருத்தமடி ஒரு நீ சொல்றா 19 பேர் நான் ஏத்துவேன். உனக்கு சொல்லு. ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள். எனக்கு டவுட். என்ன 19 பேர் படுத்து போட்டதுனால லூசா நான் மென்டலா. சைக்கிள்ல தான் ஏத்துவோம். உட்கார வச்சு போவேன். ஆமா சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள். நீ ஒண்ணே. உன்னை எத்தனை பேர் ஏத்தணும்? இன்னும் 18 பேர் வரணும். 18 சைக்கிள் ஆன விட்ட வளைஞ்சு கிடக்கு. சைக்கிள் ஆமா அது மேல உக்காதீங்க. சீட் மேல. ஆமா நல்லா நடிக்கிறடா. அதனால சிவாஜி சேர்த்துக்காரு. சைக்கிள் கிட்ட மேல பெல்ல காணோம். சீட்டிங்க உக்காந்தீங்க. கொளுத்துன என்னப்பா அங்க எக்கோ அடிக்குது? ஓஹோ முன்பில்ல காத்துக்குதான் பாக்குறேன். நாங்க எப்பவுமே முன்பில்ல பார்க்க மாட்டோம், பின்பில்ல தான் பார்ப்போம். நான் வீல பிடிக்கிறத பாக்க. உன்னை எத்தனை பேரை ஏத்தணும்?
இன்னும் எத்தனை பேர் ஏறி இருக்கீங்க? ஓ, நான் ஒருத்தர் தான் இருக்கிறேன். நீங்களும் கணக்கு. ஆமா, இன்னும் 18 பேர் வரணும். இன்னும் 18 பேரை யாத்தணும். இப்ப யாத்திரம் பாரு, 18 பேர். முன்ன ஒரு 9, பின்னாடி ஒரு 9, 9 ஏன்னா ஒரு சேர்த்தா உமால 19 பேரை நான் ஏத்துவேன். ஏத்த போறேன். நீ அந்த மாதிரி சொல்ற? ஐயா நான் போயிட்டு வரேன். பணத்தை கொடுத்துக்கோங்க ஐயா. அவன் வச்சுட்டு இருக்கான். சத்தியமா அவன் தான் வச்சுட்டு இருக்கான். ஆமா, அவருக்கு நான் வச்சுங்க. டேய், அவன் பணத்தை நீ வச்சுக்கிறேன்னு சொல்லு. அவனுக்கு நான் அதுதான் தமிழ்ல சொன்னேன் நானு. நான் மட்டும் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஓ, சூப்பர் பையமா சொன்ன மாதிரி. எரமாங்காட்டை எங்க வீட்டுக்காரன் இச்சு போட்டானா பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப எரமாங்காட்டை அவன் தெரியல, பக்கத்து வீட்டுக்காரன் அவனா. ஆபாசப்படுறீங்க. பத்தி நிப்பிடுறீங்க. அம்மா நில்லை. அன்புசால் உலக பரிமுடி மக்களுக்கும் அரசகுல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த 30 விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்கம் இசையால் பல வயம் வைத்த இந்த ஆடலரசை பாராட்டி இந்த கஞ்சி புடிச்சு கஞ்சி சோட மாட்டான். கேட்டான் மாட்டிட்டான் மலையில. அப்பா அது முட்டாட்டு எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்க? இவள் இசையால் பல வயங்களுக்கு சக்தி படைக்கிறது. இந்த முத்தாள் நம்மிடம் இருந்தால் என்ன, அவரிடம் இருந்தால் இந்த பணத்தை கொடுக்க முத்தாளத்தை கைட்டி கொடுக்குறீங்க. பணம் கொடுத்தால் செலவாகிடும். இந்த முத்தாரை கடைசி வரைக்கும் இது யாரு முத்தார? ஒரு தாய் இறந்து விட்டாலே மணிமேகலை அவருடைய முத்தார தாயை கொடுங்கப்பா. என் தாய் முத்தாளத்தை கைட்டி ஒரு நாட்டிக்காரிக்கு கொடுக்குறீங்களே. நாட்டியக்காரி கேவலம். வேற என்ன சொல்லுவாங்க? நாட்டியக்காரி தான் இன்று நாட்டுக்கே ராணி. நாட்டுக்கு ராணியா நான் பாரம்பரிய ராணியா வேலை தப்பா நினைக்கிறேன். இது விலை மதிக்க முடியாது. விலை உயர்ந்தது. விலை மதிக்க முடியாது. நான் கேட்கிறேன்னு தவறா நினைக்காதீங்க. இதுவரை நினைச்சதே கிடையாது. நினைக்க மாட்டீங்க? ஏன் நினைக்க மாட்டீங்கன்னா நினைச்சா ஈரமாகுமா? நினைச்சதுல நின்று கிடக்குறேன் நான் வேற. இல்லைங்க ஐயா, விலை உயர்ந்ததுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு எங்கதான் கிடைக்குது? இது விலை மதிக்க முடியாதது. இது எங்குமே கிடைக்காது. எங்க கிடைக்கும்? செய்யாறு மீனாட்சி தோட்டல தான் கிடைக்கும். 30 ரூபாய். 30 ரூபாய். எவ்வளவு? 30 ரூபாய். நீ வாங்கி கொடுத்தா உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். நீ ஓசனை இதனுடைய கிழமை எவ்வளவு? 30 ரூபாய். அதான் நானும் சொன்னேன். இது 30 லட்சம். எனது மனைவி சரிங்க ஐயா, வரேன். அம்மா, உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். போச்சாம்பா ரூம். எதுக்கு அவங்களை அரண்மனையில தங்க வைக்கிறீங்க? இது வந்தார வாழ வைத்த நாடு. யாரையும் மிரட்டி அடித்து வைப்பாரு. ஏன்னு சொன்னால் இதில் எதற்கு தங்க வைக்க தெரியுமா? நான் நினைத்த போதெல்லாம் மக்களை இசையால் மயங்க வைக்கிறேன். பாருங்கப்பா, அவங்களை அரண்மனை தங்க வைக்க பாக்குற நாட்டு மக்கள் தப்பா பேசுவாங்க, தவறா பேசுவாங்க. நீ தவறான நினைக்காதா? அனுபவம் போதா? அப்பா நான் சொல்றதை கேளுங்க. அவங்களை அனுப்பிச்சு விட்டுருங்க. அவங்களுக்கு உண்டான நான் சொல்றதை நீ செய். நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நான் சொல்றதை நீ செய். உனக்கு ஒண்ணும் தெரியாது. சின்ன பையன் போ. உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. அனுபவம் தெரியாது. போ. ஐயா கெஸ்ட் ஹவுஸா? ரொம்ப நன்றி ஐயா. என்னம்மா ஆனா ஏன்னா நீ செய்யற? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நான் ஒண்ணா ஒண்ணு இல்ல. ஒன்னில அதுக்கு பேசுகிறேன். வேற என்ன? எத்தனை ரூம் எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. வேற என்ன? ஒரே ஒரு ரூம் மட்டும் எனக்கு கம்ஃபர்டபிள். ஒரே ரூம்னா என்ன ரூம்? ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம். ஓ, இந்தியன் பாத்ரூமா? பளிக்கல் போட்டு வச்சுக்கமா. நீ அங்கேயே சாப்பிடலாம், அங்கேயே போலாம், அங்கேயே போலாம். அவ்வளவு பிரமாதமா இருக்கும். தண்ணி ஒழுகுனே இருக்கும். அது திடீர்னு வேண்டாம். வேற என்ன? ரெஸ்ட் வேணும். ஏன் முட்டி வலிக்கிட்ட உட்கார முடியாதா? அப்படியே உட்காந்து என்ன பண்ணுமா? உனக்கு அதை விட வச்சு நெட்ல ஆர்டர் பார்த்தேன். நீ ஆர்டர் பண்ணிட்டேன். ஹெலிகாப்டர்ல வந்துங்குது. நாளைக்கு பாத்ரூம் மாட்டி விட்றேன். நீ போய் கீழே உட்கார வேணாம், முட்டி போட்டு உட்கார வேணாம், முக்க வேணாம். அவர் போய் இன்னும் பைப் ஒன்று வரும் வச்சு நான் காத்து மூலியமா அப்படியே இல்ல எப்படி கூடுவேன்? வந்தே தான் போவான். ஏய் நீங்க யாரா போங்க. முதல்ல நீ தான் ஓபன் பண்ணும். ஆமா, நீ தான் முதல்ல உனக்காகவே தயாராகி வந்து போய் எனக்காக நீ போயிட்டு எதுவும் ஆவலாம் நாங்க போவோம். ஓ டெஸ்டிங். ஆமா, குடல் வந்தா கூட வெடி கட்டிடும். அது குடல் வெளி வந்தா கூட வெடி கட்டிடும். அது
ஆமா புது மாடல் அது வெடிக்கட்டி அனுப்புறோம். ஏய் புறம்போக்கு மரியாதை கெடுத்துக்கு நாடோடி நாயே. நானா நீதான் நீ தெரிஞ்சிடும் அடிக்க நீதான் நீ நாடு. ஐயா இதெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு காவல்காரன் இழிவாக பேசுகிறார். மனம் புண்படும்படி பேசுகிறார். நீ என்ன பத்தி பேசுறீங்க? நீ என்ன பேசுறீங்க? வந்து நான் நீ பண்றீங்க நான் பேசுவேன். உன்னா நல்லா இருக்குதா இல்லையா? நல்லா இருக்கிறாங்க ரூம் போட்டா தண்ணி விடு போய் பாரு. வாய்ப்போ தேங்காய் பூவா தரம் போ. சிறந்த உணவு சாப்பிட்டு ரெடியாரு வருவார் அவரு. பின்னாடி பாத்தீங்கன்னா போ பேராட்டோ மாதிரி 2 பேர் உக்காந்து வந்து நான் தொடர்ந்து கேளு. இது போல போனா 2 பேர் உட்காந்து வருவான். அதனால காலைல ஆச்சரிட்டு போ பணங்க சொல்லுவாங்க. அது கவுண்ட் வச்சு போட்டு 2 சதுக்கு சரியா போடும். 4 பேர் சிரிக்கிற மாதிரி 4 பேர்ல 40 பேர் சிரிச்சாங்க. போதுமா போதும் பாடி ஐயா